காலகட்டமாகவே வந்து யூஎஸ்ஏ வந்து எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்து உள்ளடி வேலைகள் பார்க்குறது வந்து சகஜம் தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிஏஏ ஏஜென்சியை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காங்கன்றதும் நமக்கு தெரியும். சப்போஸ் வந்து இப்போ ஏதோ ஒரு கண்ட்ரி ஃப்ளோரிஷ் ஆகுது, நல்லா டெவலப் ஆகுது அப்படின்னா அந்த கண்ட்ரியில் எப்படி அமைதியை சீர்குலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஸ்கெட்ச் போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஒரு லீடர், கண்ட்ரியோட லீடர் வந்து இவங்க பேச்சு எதுவும் கேட்கல, இவங்க டெசிஷன்ஸ்க்கு ஒத்து போகல அப்படின்னா இவங்களை எப்படி பர்சனலாக அசாசினேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சினிஸ்டர் பிளான்லாம் போடுறது இந்த யூஎஸ்ஏ தான். அதை நீச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டு பிரதமர் மோடி அவர்களே வந்து போடுறதுக்கு பிளான் போட்டுருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு நியூஸாகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஓ சம்மிட், அதாவது வந்து ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 வரைக்கும் நடந்த அந்த சம்மிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பேசப்பட்டுருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோடி அவர்களே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த சம்மிட்டை முடிச்சுட்டு வந்ததுக்கு இந்தியாவில் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எதுக்கு கை தட்டுறீங்க, நான் சைனாவுக்கு போனதுக்காக கை தட்டுறீங்களா இல்லை நான் ரிட்டர்ன் வந்ததுக்காக கை தட்டுறீங்களான்னு சொன்னதுலேருந்து தான் இந்த ஒரு கான்ஸ்பிரசிஸ் வந்து எழுத ஆரம்பிச்சது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெரன்ஸ் ஜாக்சன் அப்படின்ற ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா தாக்காவில் வந்து அந்த ஆகஸ்ட் 31 வந்து கொண்டிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் இந்தியன் அண்ட் ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கம்பைன் பண்ணி இந்த தாக்காவில், அதுவும் இந்தியன் பார்டரில் இவர் எதுக்கு உட்காந்துட்டு இருக்காரு, ஏன்னா இந்த ஜாக்சன் அப்படின்றவர் வந்து யூஎஸ் மிலிட்ரியில் 2 டிகேடாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். அண்ட் மோரோவர் ஸ்பெஷல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பதவியை வகிச்சிட்டு இருந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா சடனாக அந்த தாக்காவில் இருக்கிற ஹோட்டல் ரூம் நம்பர் 808 வந்து இறந்து கடந்தது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு விஷயம் பரபரப்பாக இருந்தது. ஏன்னா அந்த டைமிங்கும் சரி, நம்ம இந்தியன் பிஎம் அண்ட் ரஷ்யன் பிரசிடென்ட்டான புட்டின் அவர்களும் 2 பேரும் லிமோசின் காரில் தனியாக பேசிகிட்டு இருந்தா அந்த டைமும் சரி, 2 ஒத்து போச்சு. அண்ட் மோரோவர் அது வந்து அந்த புட்டினும் மோடியும் பேசிகிட்டு இருந்தது, அந்த காரில் பர்சனல் மீட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ப்ரொஃபைல், அதாவது வந்து ஸ்கெட்யூலில் இல்லாதது தான். ஸோ அங்கே வந்து புட்டின் அவர்களும் வந்து மோடியை வார்ன் பண்ணியிருக்க கூடும் அப்படின்றது தான் இங்கே நிறையா பேரோட ஸ்பெகுலேஷன் இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி வந்து இதில் என்ன தெரிய வருதுன்னா, அந்த ஜாக்சன் அப்படின்றவரோட பாடியை வந்து லோக்கல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து அப்படியே அவங்க கண்ட்ரிக்கு இது நேச்சுரல் டெத்து தான், நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுறோம்னு சொல்லிட்டு எஸ்கேப் போயிட்டாங்க. ஸோ இங்கே யாருமே ஃபைனலாக நாங்கள் சிஏஏ ஆள் தான் இவரே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒத்துக்கல. இந்தியா ரஷ்யா சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக எதுவும் வரல. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஸோ இது உண்மையாக தான் இருக்கக்கூடும் அப்படின்றதையும் வந்து ஃபைனலாக சொல்கிறாங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரியை வந்து நம்ம ஃபாரின் லேண்டில் இறந்த மாதிரி யாரையும் இறக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லாரோட கவனமாகவே இருக்குது. அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்தார் அப்படின்னு சொன்னாலும் சிஏஏ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடும்ன்றதையும் அந்த டெத்தில் இன்றைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஹோப்ஃபுல்லி எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் குட். ஸோ ஸ்டே டியூன். பை.